நரமாமிசம் தின்னும் ஒரு கொடிய அரக்கனுக்கு உணவாகச் சென்றான் ஒரு மாவீரன். பகாசுரன் என்ற அந்த அசுரனுக்கும் பீமசேனனுக்கும் நடந்த அந்த சிலிர்க்க வைக்கும் யுத்தம் என்ன? திரௌபதியின் சுயம்வரத்தை நோக்கி பாண்டவர்கள் தொடங்கிய அந்த பெரும் பயணம் எங்கே சென்று முடிந்தது? அத்தியாயம் 10. பகாசுரன் வதமும் பாஞ்சால பயணமும். வேத்திரகிய நகரத்தில் பாண்டவர்கள் தங்கியிருந்த அந்தனர் இல்லத்தில் ஒரு நாள் விடியற் காலையில் நெஞ்சை பிளக்கும் ஒரு அழுகுரல் கேட்டது. அடைக்கலம் கொடுத்தவர்களின் வீட்டில் என்ன ஆபத்தோ என பதறிய குந்தி சத்தமின்றி எழுந்து சென்றாள். அங்கே அந்த இல்லத்தின் தலைவியான அந்தன பெண்மணி கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தாள். பதறிப்போன குந்தி காரணத்தை கேட்டபோது அந்த பெண் தன் மரணத் துயரத்தை விவரித்தாள். தாயே, இந்த ஊரின் எல்லையில் பகாசுரன் என்றொரு கொடிய அரக்கன் வாழ்கிறான். ஊரையே ஒட்டுமொத்தமாக அழித்து விடாமல் இருக்க அவனுக்கு தினமும் ஒரு வண்டி நிறைய சோறும் கறிவகைகளும் அதோடு ஒரு மனிதனையும் பலியாக அனுப்ப வேண்டும் என்பது இந்த ஊரின் ஒப்பந்தம். இன்று என் முறை. என் ஒரே மகனை இன்று அந்த அரக்கனுக்கு உணவாக அனுப்பப் போகிறேன் என்று கதறினாள். இதை கேட்ட குந்தியின் இதயம் கனிந்தது. கவலை வேண்டாம், என் 5 மகன்களில் ஒருவனை இன்று அந்த வண்டியோடு அனுப்புகிறேன். அவன் உங்களையும் இந்த கிராமத்தையும் காப்பாற்றுவான் என்று உறுதியளித்தாள். வீமனை அழைத்து விவரத்தை கூறியதும், தாயே, இந்த நகருக்கு நாம் செய்யும் கைமாறாக இது இருக்கட்டும். அந்த அரக்கனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பெருமகிழ்ச்சியோடு சம்மதித்தான் அந்த பீமசேனன். குறிப்பிட்ட நேரம் வந்தது. வண்டி நிறைய நெய்யொழுகும் சோற்றையும் சுவையான கறிவகைகளையும் ஏற்றிக்கொண்டு காட்டுக்குள் நுழைந்தான் வீமன். மரணத்தை சந்திக்கப் போகிறோம் என்ற எந்த பதற்றமும் இல்லாமல் ஒரு வன போஜனத்திற்கு செல்வதைப் போல உல்லாசமாகச் சென்றான். கழுகுகள் வட்டமிடும் அந்த பகாசுரனின் குகையை அடைந்ததும் வண்டியை ஒரு மரத்தடியில் நிறுத்தினான். அரக்கனுக்கு பசியை தூண்டி அவனது கோபத்தை உசுப்ப வேண்டும் என்பதற்காக வண்டியில் இருந்த சோற்றையும் கறிகளையும் வீமனே நிதானமாக ருசித்து சாப்பிடத் தொடங்கினான். நேரம் ஆக ஆக பசியால் வெறிகொண்ட பகாசுரன் குகையிலிருந்து கர்ஜித்துக் கொண்டு வெளியே வந்தான். தனக்காக வந்த உணவை ஒரு சாதாரண மனிதன் எந்த அச்சமும் இல்லாமல் தின்று கொண்டிருப்பதைக் கண்டதும் அவனது கண்கள் கோபத்தால் சிவந்தன. சிங்கத்தின் உணவை ஒரு எலி தின்று கொண்டிருக்கிறதா? நான் யார் என்பதை இப்போது காட்டுகிறேன் என்று கர்ஜித்தவாறு பாய்ந்து வந்த பகாசுரன் தன் இரும்பு கரங்களால் வீமனின் முதுகில் ஓங்கி குத்தினான். வீமனோ அந்த குத்துகளை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. மாறாக தொண்டையில் சோறு விக்கிக் கொள்ளாமல் இருக்க யாரோ தன் முதுகில் இதமாக தட்டி கொடுப்பதைப் போல நினைத்துக் கொண்டு வண்டியில் இருந்த மிச்சமீதி உணவையும் முழுமையாக தின்று முடித்தான். உண்டு முடித்து திருப்தியாக ஏப்பம் விட்டவாறே எழுந்து அரக்கன் முகம் பார்த்து சிரித்தான் வீமன். உன் கொட்டத்தை அடக்கவே வந்திருக்கிறேன், உனக்கான மரணம் இதோ என்று முழங்கியவாறு பகாசுரன் மீது பாய்ந்தான். அரக்கன் காட்டில் இருந்த மரங்களை வேரோடு பிடுங்கி வீசினான். பெரும் பாறைகளை உருட்டினான். ஆனால் வீமனின் அசுர பலத்திற்கு முன் அவையெல்லாம் தவிடுபொடியாயின. முடிவில் பகாசுரனை கீழே தள்ளி அவன் மார்பின் மீது ஏறி அமர்ந்து அவனது கழுத்தை திருகிக் கொன்றான். அரக்கனின் பிணத்தை அதே வண்டியில் வீசி நகரத்தின் இடுகாட்டில் கொண்டு போய் போட்டுவிட்டு யமுனையில் நீராடி திரும்பினான் வீமன். அரக்கன் அழிந்த செய்தி கேட்டு வேத்திரதிய நகரமே பாண்டவர்களை கடவுளாக எண்ணிக் கொண்டாடியது. இதே வேளையில் பாஞ்சால நாட்டில் மன்னன் துருபதன் தன் மகள் திரௌபதிக்கு சுயம்பரம் அறிவித்தான். அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் தப்பியிருக்கக்கூடும் என்று அவன் ஆழமாக நம்பினான். அர்ஜுனன் எப்படியாவது வந்து தன் மகளை மணக்க வேண்டும் என்ற ஆசையில் சுயம்பரச் செய்தியை நாடெங்கும் பரப்பினான். வேத்திரகியத்தில் இருந்த பாண்டவர்களுக்கும் இந்த செய்தி எட்டியது. முனிவர் வியாசரின் ஆசியோடு அந்தணர்கள் வேடத்திலேயே பாஞ்சாலத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினர் பாண்டவர்கள். இரவு பகல் பாராமல் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. காரிருள் சூழ்ந்த ஒரு நள்ளிரவில் கையில் ஏந்திய தீப்பந்த வெளிச்சத்தோடு அவர்கள் கங்கையாற்றை கடக்க முயன்றனர். அப்போது சித்திரரதன் என்ற கந்தர்வன் தன் மனைவியோடு அங்கு நீராடிக் கொண்டிருந்தான். இரவின் தனிமைக்கு இடையூறாக வந்த பாண்டவர்களை பார்த்ததும் கோபமடைந்த கந்தர்வன் அர்ஜுனனை வம்புக்கு இழுத்தான். நாங்கள் உங்களை கவனிக்கவில்லை என்று அர்ஜுனன் அமைதியாகச் சொல்லியும் கேளாமல் சித்திரரதன் ஆணவத்தோடு போருக்கு பாய்ந்தான்.
பொறுமை இழந்த அர்ஜுனன் தன் தீப்பந்தத்தை கீழே வைத்துவிட்டு கந்தர்வனோடு மோதினான். அந்த நள்ளிரவு அமைதியில் அவர்கள் மோதிக்கொண்ட சத்தம் கங்கை கரையை அதிரச் செய்தது. அர்ஜுனனின் வீரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தோற்றுப்போன சித்திரரதன் தன் அகம்பாவம் அழிந்து மன்னிப்பு கேட்டான். பின்னர் அவனே பாண்டவர்கள் ஆற்றை கடக்க உதவினான். பொழுது புலரும் வேளையில் ஆற்றை கடந்த பாண்டவர்கள் தௌமிய முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். அவரும் பாண்டவர்களோடு பாஞ்சாலத்தை நோக்கி பயணமானார். கதிரவன் உதிக்கும் வேளையில் பாஞ்சால நகரத்தின் கோட்டைகள் பாண்டவர்களின் கண்களுக்கு தெரிந்தன. சுயம்வரத்திற்காக பாஞ்சால நாடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் தேர்களும் பல்வேறு தேசத்து மன்னர்களும் அணிவகுத்து நின்றனர். நகருக்குள் நுழைந்த பாண்டவர்கள் ஒரு குயவனின் வீட்டில் தாயை தங்க வைத்துவிட்டு முனிவர் தௌமியருடன் சுயம்வர மண்டபத்தை நோக்கி நடந்தனர். வியாசரின் அறிவுரைப்படி அவர்கள் இன்னும் அந்தணர் வேடத்திலேயே இருந்தனர். வில் வித்தையில் மாபெரும் சவால்களை கொண்ட அந்த சுயம்வர மண்டபத்தில் நடக்கப் போவது என்ன? அந்தணர் வேடத்தில் இருக்கும் அர்ஜுனன் திரௌபதியின் மாலையை வெல்வானா? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். புராணா ஸ்டோரிஸ் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள்.